ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திராவில் அறுசுவை. ராகி மாவில் முந்திரி சேர்த்து அருமையான பக்கோடா பண்ணலாங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் பொடியாக நீளமாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரகம், சோம்பு சேர்த்து வெங்காயத்தில் இருக்க தண்ணி வர அளவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு லேசாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைய வேணாம். இதில் கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை சேர்த்து நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் மாவு. இப்போ இதில் இடித்த பூண்டு ஒரு 5-6 பற்கள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா சூடான ஆயிலில் இந்த மாதிரி உதுத்து விட்ட மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்தியான டேஸ்டியான ராகி மாவு முந்திரி பருப்பு பக்கோடாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வணக்கம்.